இதுல வந்து சார் இப்போ பெண்கள் ராணுவத்துல வரலான்னு சொன்னீங்க. இப்போ பெண்கள்னு வரும்பொழுது இப்போ ராணுவம் வந்து பல தரப்பட்ட நிலையில தங்கி பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ அங்க பெண்களுக்கான டாய்லெட் வசதிகள்லாம் எப்படி சார் இருக்கும்? ராணுவத்துல வந்து இன்னும் சொல்ல போனோம்னா ஆல்ரெடி பெண்கள் மாதிரி ஒரு ஒரு குரூப்பை வந்து ராணுவம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது. எடுத்துக்காட்டா ஆஃபீஸ் எங்க போனாலும் ஆஃபீஸருக்கு தனியா இருக்கும். 5 பேர் இருந்தாலும் ஒரு ஆஃபீஸர் இருந்தா 4 பேர்த்துக்கு ஒரு டாய்லெட் இருக்கும், அதிகாரிக்கு ஒரு டாய்லெட் இருக்கும். 5 பேர் இருந்தா 5 பேர் ஒரு இடத்துல ஆஃபீஸர்ஸ் ஜவான்ஸ் இருந்தாங்கன்னா அது 4 பேர் தூங்குறதுக்கு தனி இடம் இருக்கும், அதிகாரிக்கு. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்லயும் வந்து ஒரு செக்லூடட் என்விரான்மெண்ட், சேஃப் என்விரான்மெண்ட் ஆஃபீஸர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த சிஸ்டம் எஸ்டாப்ளிஷா இருக்கிறதுனால பெண்கள் அதில் உள்ளுக்கு வரும்போது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண வேண்டியதான். இப்போ 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேர்த்துல 3 அதிகாரிகள் இருக்காங்க, 47 சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு டிப்ளாய்மெண்ட் போறாங்கன்னா அந்த 3 அதிகாரிகளுக்கும் செப்பரேட் லிவிங் இருக்கும், மீதி 47 பேர்த்துக்கு செப்பரேட் லிவிங் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி இந்த எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம். இப்போ 50 பேர் போறாங்க, அதுல 4 லேடிஸ் இருக்கிறாங்க, மீதி 46 பேர் இருந்தா அந்த அதிகாரிகளுக்கு செஞ்ச மாதிரி பெண்களுக்கு செஞ்சிட வேண்டியதானே. ஸோ ஆல்ரெடி இந்த சிஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ்டா இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் நீங்க சொல்ல விரும்புறேன். பெண்களை பொறுத்தவரையிலும் 1996, 95, 96 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்மியில் ராணுவத்தில் பெண்கள் வந்து உள்ளுக்கு வந்தாங்க. ஸோ 1996, 97 இருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே ஆர்மியில் பெண்களும் ஆண்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவு ஷோல்டர் டு ஷோல்டர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வர்றாங்க ஆர்மியில். ஸோ இதுக்கப்புறம் வந்த அதிகாரிகளுக்கு வந்து பெண்கள் என்விரான்மெண்ட்ல பெண்களில் சீனியராகவும் பார்த்துருக்குறாங்க, பெண்களை ஜூனியராக பார்த்துருக்காங்க, பெண்களை கொலீகாக பார்த்துருக்காங்க இந்த பீப்புள். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பெண்களை பார்க்காததுனால அவங்க டயத்தில் இருந்த அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் இருந்தப்ப ட்ரைனிங்லையும் சரி, என்னுடைய என்டையர் சர்வீஸ்லையும் நான் பெண்கள்கிட்ட லேடி ஆஃபீஸர்ஸ், லேடி கேடட்ஸ், லேடி கொலீக்ஸ் நான் பார்த்ததில்லை, ஒர்க் பண்ணதில்லை. அதனால எனக்கு வந்து அது ஒரு சேலஞ்சாகவே இருந்தது. ப்ளஸ் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், வேண்டாம். பட் இப்போ வர அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க என்ட்ரன்ஸ் லெவல்லே பெண்களோட இருக்கிறாங்க. இட் இஸ் சம்திங் லைக் முதல்ல சிங்கிள் பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருந்ததுல இருந்து இப்போ கோயடா வந்துருச்சா ராணுவம். கோயட் காலேஜில் படிக்கிற மாதிரி, கோயட் காலேஜ் படிக்கிற பையனுக்கு வந்து எந்த சங்கோஜம் இல்லாமல் பெண்கள்கிட்ட பழகுவான். ஆனால் பாய்ஸ் காலேஜ்லேயே படித்த பையனுக்கு வந்து பெண்கள்கிட்ட பழகுறது ஒரு சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி சிக்கல்கள் முதல்ல இருந்தது ராணுவத்தில், ஆக்சுவலி இருந்தது. எப்படின்னா ஒரு புரிதல் இல்லாததான். அவங்க பயப்படுவாங்க, ஐயோ அதிகாரி நினைப்பாரு, ஐயோ உங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ 1996 இருந்து எப்போ பெண்களும் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி கமாண்டிங் ஆஃபீஸர் வரலும் போயிட்டாங்க. இப்போ கமாண்டிங் ஆஃபீஸர் லெவல் அட்வான்ஸ் கோர்சஸ், ஹையர் கமாண்ட் கோர்சஸ் ஸ்டாஃப் காலேஜ்லாம் பெண்கள் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஷோல்டர் டு ஷோல்டர், கரம் சேர்த்து கரம் கோர்த்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ற அந்த மனப்பக்குவம் வந்ததுனால பெண்கள் ராணுவத்தில் வர்றதுனாலயோ அல்லது பெண்களை வந்து நம்ம இன்வால்வ் பண்றதுனாலயோ எந்த பிரச்சனையும்